வினோத்தோட கேப்டன்ஷிப் ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, வினோத்தோடைய ஸ்டார்ட் நல்லா இருந்தது. வினோத் வந்து ஒரு விஷயம், வினோத்துக்கே காண்டாகிற மாதிரியான மேட்டர்ல வினோத்தோட ரியாக்ஷனை திடீர்னு ஆஃப்லைன் படம். ஆனாலும் அந்த நச வினோத் எப்பவுமே பண்ற ஒரு நச ஒண்ணு இருக்கும். அதாவது டார்கெட்டடா இப்ப ஒரு சேச்சிய ரவுண்டு கட்டுறான், எது எப்படியா இருந்தாலும் பாருகிட்ட இந்த கொஞ்ச இடத்த கூட்டிடுங்க, அது கொஞ்ச இடத்த கூட்டிடுங்க. அது எப்படின்னா ஒரு மாதிரி வாடி வா, நான் என் கேப்டன்ஷிப் எப்போ வரும் நானும் காத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான அந்த சரியா அதுக்கான டைம் எடுத்து அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கு இந்த அரிய வாய்ப்பு. இதுல பயங்கரமா ஏதாவது ஸ்கோரிங் பண்ணணும்ன்றதுக்காக அப்பா நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த வீட்டுல ஒன்னும் உருப்படாது, எல்லாம் ஒண்ணுத்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையே பேசி 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 எப்படியாவது இந்த வார்த்தை பேசியே கொண்டு போயிடலான்ற பிளானுக்கு கடைசியில அமித் எல்லாம் எழுந்திச்சு பேசும்போது பாரு வந்து சடப்புன்னு உட்கார்ந்து அவ்வளவுதான் சொல்ல பண்ணது. வெளியே இருந்தாங்கன்னா வெளியே இருந்தாங்கன்னா தான் ஒரு விஜய், அவர் ஒரு கெஸ்ட், அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு பிக் பாஸ் அவரோட மரியாதை அவரும் பாக்குறாரு. இல்ல பாரு உக்காரடே நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றது உனக்கு பிடிக்குமா, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒண்ணு பாரு லெப்ட் ரைட் ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து சாண்ட்ரா பெரிய மனசு பண்ணி எப்படி இருந்துச்சுன்னா, இல்ல பாரு கேட்டுப்பா சாண்ட்ரா, என்ன சாண்ட்ரா பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இருந்தது. பண்ணுவோம் ஜாலியா இல்லடி, நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது அது ஓகேங்கண்ணா. பட் சண்டை போடும்போது மட்டும் அது வாடா போடாம வாடி போட குறைக்கலாம். ஏன்னா வயசுல பெரியவங்க சீனியர் ஆக்டர் வேற லெவல்ல போச்சு. அது உண்மையிலேயே நிஜமாவே வேற லெவல்ல போச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு அடுத்தது முடிச்ச உடனே கிட்டுன்னு ஒரு சப்ப மேட்ரு தான். ஆனா அந்த சப்ப மேட்ருக்கு கிடுக்குன்னு சரி அது கூட கடைசியா வரணும்னு நினைச்சா கடைசியா வரலாம் அந்த ஆளு. ஆனா எனக்கு இதை முடிச்சுட்டு ஒரே நாமினேஷன் போயிடலான்னு எதுக்குடா அந்த பொண்ணு அழுதுச்சு எனக்கு. அதாவது கிளவி, இந்த பொம்பளை அறிவே இல்லை, இதுங்கெல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா, இப்படி போன்ற ரொம்ப நாகரீக சொற்களை என்ன மாதிரியான லாங்குவேஜஸ சாண்ட்ரா இந்த ஷோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சீன்றதுல வார்த்தையில என்ன லாங்குவேஜ் பேசுறோம்னு கேட்கும் பொழுது எனக்கு என்னன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், நீ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இங்க நாமினேஷன் ஆகிறவங்க, நாமினேட் ஆகாதவங்க, நாமினேட் ஆகாதவனை பார்த்து வர காண்டு வந்து பாருங்க தான். இந்த விக்ரம் பையன் மட்டும் வரவே மாட்டேங்கிறான், நம்மளை மட்டும் கொண்டு போய் எங்கேயாவது முச்சந்தையில நிறுத்திடுறானுங்க. சரியா பார்த்துட்டு வந்து அதுலயும் பாரு அதுல ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு என்ன நலங்கா வைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் கண்ணத்துல பூச. ஏன் ஒருத்த பூசிட்டு வாங்கனா அப்பயும் ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணாங்க. சோ அதான் அந்த நாமினேஷன்ஸ்க்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி சாண்ட்ராவோட கேம், அதாவது இந்த வீக்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த சடன் மாற்றத்துக்கு நேற்று திவ்யா ஒண்ணு பண்ணாங்கல்ல, ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு முடியாதுன்னு ஒரு ட்ரிப் ஆகி போனாங்க. திவ்யாங்கிறதால சாண்ட்ரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு சம்பவம் இவங்க ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அது ஃபாலோட் பை அழுகிறது, ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறது, எதுவுமே பண்ணாம ஏதாவது யாராவது கேட்டா அழுவுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோனால நிறைய ஓட்டுகள் வந்து சாண்ட்ராக்கு வந்தது. அதை அவங்களால எப்படி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாத்தி எல்லாரும் வந்து சாண்ட்ரான்னு சொல்றது, திவ்யா பிடிக்காது அவங்க வந்து நாமினேட் பண்றது, இதெல்லாம் சாண்ட்ரா எப்படி எடுத்துப்பாங்க? அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கு? இந்த நான் தான் சொன்னேன்ல, சாண்ட்ரா வந்து பண்ற பிஹேவியர் வீட்டுல இருக்கிறவங்க விஜய் சேதுபதி சாரோடைய நண்பருடைய மனைவி அப்படின்றதுனால ஒரு ஸ்டெப் தள்ளி தான் இருக்க முதல்ல வைக்கும். எல்லாத்துக்கும் மேல இவங்களே இந்த வீட்டுக்குள்ள தான் கம்ஃபர்டபுளா இல்ல. இன்னைக்கு ஒரு சம ஹூக்லி ஒண்ணு போட்டாங்க, எப்படா இந்த கதவை திறக்கும் போயிடலாம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல 106 நாள் கழிச்சு எப்படி போகலான்னு. வரேவா சேச்சி, ஒரு கையில சைமா அவார்டும் ஒரு கையில ஐஃபா அவார்டும், முடிஞ்சா வாங்கிக்கோங்க விஜய் டிவி அவார்டும். இப்படி டெலிவிஷன் அவார்ட்ஸா குமிக்கிறீங்களே சேச்சி நடிப்புல. அதாவது ஒரு வேற லெவல் பிளானிங்கோட தான் அவங்க விளையாடுறாங்க ஆக்சுவலா அந்த கேமை. இட்ஸ் ஓகே, வெரி நைஸ். அவங்களுக்கு வந்து இவனுக்கு அவங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மனுஷ ஜந்துகளோடலாம் நான் வந்து ஐயோ வேஸ்ட் ஆஃப் டைம் இது என்னால உள்ள இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒருத்தரையும் மதிக்கல. ஐ கான்டாக்ட் இல்ல, மதிக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. தேவைக்காக ரம்யா இருந்துச்சு, டிக்கெட் போச்சு. இப்ப தேவைக்காக பார்வதி. எனக்கு என்னன்னா சாண்ட்ரா கூட யாரெல்லாம் க்ளோஸ் ஆறாங்களோ அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஐ ரெஸ்பெக்ட் பிரஜன் ப்ரோ.
ஒரு கஷ்டம் இப்பதான் எனக்கு புரியுது. ரொம்ப நான் ஓகே. நடுவுல கோயிலே கட்ட வேண்டேன். யார் சாமி அவரு? அவருக்கு கோயில யா கட்டுங்க. இந்த கமருதீன் பார்வதி விஷயம் வந்துட்டு நெறைய வாட்டி ஏற்கனவே 7வது இடத்துல இருக்கிறது நெறைய வாட்டி பேசணும்ல. அடுத்த இடமா இருக்க 6வது இடத்துல இருக்க நாமினேஷன் போயிடலாம். அதுதான் பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம நெறைய பேசிட்டோம். அவங்க அவர் போட்டினது, இவங்க போறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாமினேஷன்ஸ் வரும்போது சாண்ட்ரா அதிக ஓட்டு. நான் நெனச்சது யார் எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு நெனச்சேன் அப்டின்னா, ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும் சபரி பேர் யாருமே சொல்லல. பட் சபரி வந்து நாமினேட் பண்ணிட்டு போன உடனே சபரிக்கு ஓட்டு வந்து விழ ஆரம்பிச்சுது. இவன் இருக்கான்ல, இவனுக்கு ஓட்டு போடுவோங்கிற மாரி ஒரு 2 பேர் போட்டாங்க. சோ இந்த ஓவராலா இந்த நாமினேஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க? விக்ரம் மட்டும் எஸ்கேப், வினோத் கேப்டன். மத்த எல்லாருமே இருக்காங்க. மிஸ்டர் பாரி 3 தான். இப்ப நான் வரேன். பாரிக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது சபரிக்கும் அவர் இந்த கவுண்ட் ஷோக்கும் பண்றாங்க. இருக்கிற பிரச்சனைய விட பெருசா போகுது. சரி இதனால வரேன். இங்க பாரேன், ஆக்சுவலா இந்த ஷோல சபரிய சூஸ் பண்ணதுக்கான ஒரு ஆப்ஷன் அன்டவுட்டட்லி சூஸ் பண்ணவங்க யாரு? சபரிய இருங்க, வச்சிருப்பிய, இருங்க, இருங்க. நீதான் வச்சிருப்பிய. சொல்லு நான் சொல்லு சொல்லு இந்த மாரி பாரு. கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு டைரி போட்டு வச்சிருக்கேன். நீங்க அப்ப இருந்து வேற ஏதாவது கேக்குறீங்க. சபரிய சூஸ் பண்ணது வந்து 6வது வார்டுல இவங்க சுபிக்ஷா. எஃப்ஜே ஒரு எஃப்ஜே ஒரு ஓட்டு, சுபி ஒரு ஓட்டு. சுபிக்ஷா ஒரு ஓட்டு. ஓகே, எஃப்ஜே சொன்ன காரணம் என்ன? எஃப்ஜே சொன்ன காரணம் வந்துட்டு, இந்த வீட்ல அவர் தெரியவே மாட்றாரு. சபரியோட தெருசுமா கேம் வந்து இன்னும் வெளிய தெருஸ் வரணும். கேம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிட்டாரு. அந்த கேம் ஒரு ஸ்டார்ட். சபரிய நிறைய பேர் நாமினேட் பண்ணி இதை நீ கேட்டு கேட்டு உனக்கு மைண்ட்ல இது ஐயோ! ஐயோ! சார் அதான் சார் சுபிக்ஷா சொன்னது வந்துட்டு, அவரோட கேம் வந்து ஒரு கட்டத்துல நின்றுச்சு. அதுக்கப்புறம் தொடங்கல அப்படின்னு. எஃப்ஜே சொன்னது கிட்டத்தட்ட அதேதான். அவரோட கேம் வந்துட்டு அவர் இருக்கிறதே தெரியல. சோ அவரு உடைச்சிட்டு வெளிய வந்து விட்டுறலாமே. எதுக்கு அத நோண்டிக்கிட்டு? யோ இன்னைக்கு ஷோ ப்ளூப்பரா போட்டாலே பயங்கரமா போகும். சரி தான் ஓகே. போது. சரி ஓகே. ஆக்சுவலா சபரிக்காகலாம் நாமளும் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணா நமக்கும் கண்டென்ட் மேல கண்டென்ட் இல்லாம ஒரு கரிசனை இல்லைன்னு இருக்கோம். சபரி இந்த வீட்டுக்குள்ள என்ன வெள்ளையா எடுக்க போறாங்க? சபரியை சூஸ் பண்ண ரெண்டுத்துக்கும் சபரியை சூஸ் பண்ணதான் அதுக்கான ஒரே காரணம் என்ன, இதுங்க இன்னொன்று 2வது பயங்கரமான ஆளை சூஸ் பண்ண பயம்னு அர்த்தம். சூஸ் பண்ண அதுக்கான காண்டை காமிச்சிருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஓபன் நாமினேஷன்ல சேஃபா ஒன்னும் சேஃபே இல்லாம ஒன்னும் 2 நாமினேட் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. சரி, சாண்ட்ராவை சூஸ் பண்ண ஆப்ஷன் எல்லாருக்கும் ஓவரால் ஒரே பாயிண்ட் தான். ஷி இஸ் வெரி டஃப் டு லிவ் இன்சைட். அவங்க டஃபா இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள கம்ஃபர்டபிலிட்டி கண்டிப்பா இருக்காது. இவங்க எல்லாரோடையும் ஒத்து போய் ஒரு ஒண்ணும் இல்ல, எவ்வளோ யுனானிமஸா இருந்தா யாருமே கமருதீன் இல்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணவங்க யாருமே சாண்ட்ராவை இந்த கேமுக்கு சூஸ் பண்ணவே இல்லை. அதுலயே சாண்ட்ரா கோலகான்ல தான் இருந்துச்சு.